இப்போ இதில் மீன் குழம்பு வச்சுக்கலாம். சட்டி சூட வச்சு எண்ணெய் ஊற்றி சூட வச்சு வடகம் போடணும். இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். போட்டு 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கணும். அது கூட உப்பு, கல் உப்பு, 3 பச்சை மிளகாய் போடும். கத்திரிக்காய், மீன் குழம்பு கத்திரிக்காய் போட்டு வைங்க நல்லாயிருக்கும். கத்திரிக்காய், மாங்காய் போட்டு வைக்கலாம். இப்போ அதிலே 4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் 1/2 கிலோ தான் மீன் வாங்கியிருக்கேன், கவலை மீன். 4 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. மஞ்சள் தூள் இப்போ அது ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். வடிகட்டி வச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி நல்லா கொதிக்கட்டி அது வர மீன் போடுவோம். 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆகிடுது. நல்லா கொதி வந்து கத்திரிக்காயெல்லாம் வந்துச்சு. இப்போ மீனை போடு. கவலை மீன் குழம்பு. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். கொதி வந்தோடனே மீன் போட்டு 5 நிமிஷம் ஆகிடுது. இது நல்லா கொதி வந்துச்சு. இது நான் வெந்தயம் வறுத்து பவுட்ரு பண்ணி நுணுக்கி வச்சுருக்கிறேன். இது மீன் குழம்புக்கு, காரக்குழம்பு, வத்த குழம்பு எது வச்சாலும் லாஸ்ட்டில் போட்டு இறக்குங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கவலை மீன் குழம்பு ரெடி. இப்போ சீலா மீனை வறுத்து எடுத்துக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆட்டில் சூடாகிடும். இது நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, லெமன் எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். வீட்டு மிளகாத்தூள் தான். இன்னொன்று போட்டால் அரைமா எடுத்து போடும். ஸ்பெஷலாக என்ன பார்க்கலாம்? வெள்ளை சாதம், கவலை மீன் குழம்பு, சீலா மீன் வறுவல், ரசம், அவ்வளோதான்.